எலெக்ஷன் டயத்தில் இந்த டவுட் எல்லாருக்குமே இருக்குன்னு நானும் நினைக்கிறேன். என்னென்னா நிறைய பேர் என்கிட்டே வந்து சொல்லிட்டாங்க, என்னால் ஊருக்கு போக முடியல, நான் போஸ்டலில் ஓட்டு போட போகிறேன் அப்படின்னு. இந்த போஸ்டல் ஓட்டு, அதாவது போஸ்டல் பேலட், தபால் வாக்கு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து யாருக்கெல்லாம் எலிஜிபிள், யாரெல்லாம் போடலாம் அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் அந்த முடிவு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த போஸ்டல் ஓட்டு அப்படின்றது யாருக்கெல்லாம் எலிஜிபிள்னு சொல்லி பார்த்தோம்னா 85 வயசுக்கு மேலே இருக்கிற வயசானவங்க, தென் மாற்றுத்திறனாளி, அத்தியாவசிய பணி செய்வர்கள், அதாவது போக்குவரத்து, மின்சாரம், ஊடகம் அப்படின்ற மாதிரி அந்த ஒர்க்கில் இருக்கிறவங்க, தடுப்பு காவலில் இருக்கிறவங்க, அது மட்டும் இல்லாமல் அந்த வாக்குச்சாவடியில் வேலை பார்க்குறவங்களா இருக்கட்டும், போலீஸில் ஒர்க் பண்ணுறவங்க, அதாவது அந்த நேரத்தில் வந்து நம்மளுக்கு காவலாக இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கும் இந்த இராணுவத்தில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் தான் வந்து இந்த தபால் ஓட்டு வந்து எலிஜிபிலிட்டி இருக்குது. இந்த எலிஜிபிலிட்டியும் எப்படின்னா, ஸோ அவங்க வந்து கொஞ்சம் முன்னாடியே ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்கணும். அந்த எலெக்ஷன் நடத்துகிற அதிகாரிக்கு வந்து ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்கணும். அது வந்து ஃபார்ம் 12 இல்லைன்னா ஃபார்ம் 12D அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த ஃபார்மை வந்து ரெக்வஸ்ட் கொடுக்கணும். அந்த ரெக்வஸ்ட் செக் பண்ணி எலிஜிபிலிட்டி இருக்குதுன்னு அவங்க அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, எலெக்ஷன் டேட் அப்போ ஃபார்ம் 13A அப்படின்ற ஃபார்மில் வந்து நீங்கள் யாருக்கு வாக்களிக்க போகிறீங்களோ அவங்களுக்கு செலக்ட் பண்ணி, அதுக்கப்புறம் உங்களோட கையெழுத்தோடு சேர்த்து அந்த எண்ணிக்கை நடக்கிறதுக்கு முன்னாடி ரீச் ஆகிற மாதிரி நீங்கள் சென்ட் பண்ணணும். அப்படி நீங்கள் சென்ட் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த போஸ்டல் ஓட்டு தான் எண்ணுவாங்க. தென் வந்து அதுக்கப்புறம் தான் வந்து அந்த மின்னணு EVM மிஷினில் இருக்கிற வாக்கெல்லாம் எண்ணுவாங்க. இந்த போஸ்டல் ஓட்டு அப்படின்றதே வந்து ஜனநாயக கடமையை நிறைவேற்ற ஒரு தடையல்ல அப்படின்னு சொல்லி தான் வந்து உங்கள் வாக்கை உறுதி செய்கிறதுக்காக இந்த ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு. இப்போ தபால் ஓட்டுனா என்னென்னு தெரிஞ்சிருப்பீங்க. உங்கள் ஓட்டை ஒரு மாற்றத்துக்காக போடுங்க. நானும் அதே மாற்றத்துக்காக எதிர்பார்க்குறேன். பேசிக்கிட்டு இருக்குது நான் உங்கள் குமார். வெல்கம் டு நம்ம குமார் வ்ளாக்ஸ்.